இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து கவுன்சிலிங் ஸ்ட்ராட்டஜிஸ். ஓகேங்களா, இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான டாபிக். ஏன்னா இது வந்து ஒரு ப்ராக்டிக்கலான சப்ஜெக்ட். ஓகேங்களா, ஸோ வெதர் யூ ஆர் கோயிங் ஆஸ் அ கவுன்சிலர் ஆர் ஆஸ் அ சைக்காலஜிஸ்ட், ஓகே, நம்மளுக்கு வந்து சில ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் வந்து நம்ம ஒரு நல்ல ஒரு கவுன்சிலராக ஆக முடியும். ஓகேங்களா, ஸோ அதுக்காக கவுன்சிலிங் ஸ்ட்ராட்டஜிஸ் அப்படிங்கிறது ஒரு லாஸ்ட் லெசனாக இதில் வச்சுருக்காங்க அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் லெசன். அண்ட் இது வந்து ஒரு யூனிட்டுமே. ஓகே, ஸோ இது வந்து நம்மளுடைய லெசன் 8 ஃபார் கவுன்சிலிங் ஃபார் அடோலசன்ஸ். ஓகே, ஸோ ஒரு அடோலசன்ஸில் இருக்கிறவங்களுக்கு எப்படிலாம் கவுன்சிலிங் பண்ணணும், என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது அப்படிங்கிறதா. ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப ப்ராக்டிக்கலான ஒரு வீடியோ. அண்ட் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுமே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் சரி, ஆக்சுவல் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் சரி, நம்ம நாலேஜுக்காகவும். ஓகே, ஸோ ஃபஸ்ட் இதில் என்ன போட்டிருக்காங்கன்னா, இப்போ நம்ம ஒரு கவுன்சிலர்னு சொல்கிறோம். ஓகேங்களா, கவுன்சிலிங் சைக்காலஜியில் படித்தவங்களா இருக்கட்டும், இல்லை நீங்களே வந்து நல்ல மேலே ஒரு சைக்காலஜிஸ்ட்டாக எங்கேயாவது ஒரு கவுன்சிலராக ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா, கவுன்சிலர் நம்ம யாரை சொல்கிறோன்னா, தே ஆர் ப்ரொஃபஷனலி ட்ரெயின்டு. இப்போ நீங்கள் வந்து சைக்காலஜி படித்து ப்ரொஃபஷனலாக ட்ரெயின் ஆன ஆள், ஒரு குவாலிஃபையான பர்சன், ஸோ தட் ஒரு கவுன்சிலிங்கையோ தெரப்பியோ நீங்கள் கொடுக்க முடியும். ஓகேங்களா, த பர்சன் ஹூ இஸ் ப்ரொஃபஷ்னலி ட்ரெயின்ட் அண்ட் அ குவாலிஃபைடு பர்சன், ஸோ தட் ஹீ கேன் கண்டக்ட் அ கவுன்சிலிங் ஆஸ் வெல் அஸ் அ தெரப்பி. அவர் தான் வந்து கவுன்சிலர் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகேங்களா, இதில் வந்து 2 பேர் இருக்காங்க. ஒருத்தர் கவுன்சிலர் கொடுக்குறவர், இன்னொருத்தர் நீங்கள் யாருக்கு கொடுக்குறீங்களோ. ஓகேங்களா, ஸோ கவுன்சிலர் அண்ட் அ பர்சன் ஹூ இஸ் சீக்கிங் ஹெல்ப், அவங்களுக்குள்ள ஒரு ரிலேஷன், அவங்களுக்குள்ள ஒரு கனெக்ஷன் நல்லா இருந்தால் மட்டும்தான் அந்த கவுன்சிலிங் வந்து எஃபெக்ட் ஆகும். ஓகே, 2 பேர் இருக்காங்க. ஓகேங்களா, சே ஃபார் எக்ஸாம்பிள், திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 2 person. ஸோ இவர் வந்து கவுன்சிலர், இவர் வந்து ஹெல்ப் சீக்கர். இவர் வந்து ப்ராப்ளமாக இருக்குன்னு வராங்கன்னு வச்சுங்களேன். ஸோ இட் இஸ் அ ரிலேஷன்ஷிப் பிட்வீன் தீஸ் C and H. ஓகே, ஸோ இந்த கவுன்சிலர் இவங்களுடைய ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறாரு. பிகாஸ் he has got some issues, that is why he is with you, he is asking some help from you. ஓகே, ஸோ ஆஸ் அ கவுன்சிலராக நீங்கள் அந்த கவுன்சிலர் எப்படி பண்ண போகிறீங்கிறதுக்கு have you got specific knowledge, have you been trained for it? உங்களுக்கு அதை பற்றி கம்ப்ளீட்டாக தெரியுமா? எந்த விஷயத்தை பற்றி, எப்படி உட்காரணும், எப்படி பேசணும், என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்கணும், ஒரு செஷன் வந்து எவ்வளோ நேரத்துக்கு வைக்கணும். ஓகேங்களா, இந்த இது இருந்தால் நம்மளுடைய பயஸ் இங்கே பாருங்கள், ஆஸ் அ கவுன்சிலருமே உங்களுக்கு அதிகமாக ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஓகேங்களா, யூ ஆல்சோ மைட் பி சஃபரிங் ஃப்ரம் லாட் ஆஃப் யுவர் ப்ராப்ளம். யூ ஆல்சோ ஹேவிங் லாட் ஆஃப் பயசஸ், யூ வில் பி ஹேவிங் லாட் ஆஃப் ப்ரிஜுடிசஸ். ஓகேங்களா, ஸோ ஒருத்தரை பார்த்த உடனே ஜட்ஜ்மெண்ட்டு, இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுடைய லைஃபு, உங்கள் எமோஷன் எல்லாத்தையும் சைடில் வச்சுட்டு முன்னாடி இருக்கிற ஹெல்ப் சீக்கிங் பர்சனுக்கு உங்களால் முடிஞ்ச ஒரு ப்ரொஃபஷ்னல் ஹெல்ப்பை கொடுக்குறீங்கல்ல, அது பேர் தான் கவுன்சிலிங். ஓகேங்களா, ஸோ ஆஸ் அ கவுன்சிலருங்கிறது ரொம்ப ஈஸி கிடையாது. உட்காந்துட்டு 2 பேர் பேசுகிற மாதிரி கிடையாது. இது வந்து ஒரு ஸ்ட்ராங் ஹியூமன் கனெக்ஷன் பிட்வீன் யூ அண்ட் தி பர்சன். தட் இஸ் நம்ம இதை வந்து C and Hன்னு கூப்பிட்டுக்கலாம். ஓகேங்களா, ஸோ இட் இஸ் அ ஸ்ட்ராங் ஹியூமன் கனெக்ஷன் பிட்வீன் C and H. ஓகே, ஸோ எனி கவுன்சிலிங், ஓகேங்களா, அது எந்த கவுன்சிலிங்காக இருந்தாலும் அந்த கவுன்சிலிங்கோட கோல் பார்த்தீங்கன்னா, இவருக்கு நீங்கள் அசிஸ்ட் பண்ணுறீங்க. இதெல்லாம் கீவேர்ட்ஸ் ஞாபகம் வச்சுங்க. இவருக்கு நீங்கள் அசிஸ்ட் பண்ணுறீங்க. ஓகே, he has got some problem, you are just assisting him so that he can solve his own problem. நல்லா புரிஞ்சுங்க, this is very very important. Okay, as a counselor you are just assisting a client to help themselves. நீங்கள் ஆக்சுவலி டைரெக்டாக எந்த ஹெல்ப்பும் பண்ணல. அவங்க லைஃப்பில் நடக்கிற விஷயங்களை, பேசிக்கலி த வே தே திங்க், த வே தே பிஹேவ், ஓகே, த வே தே ஃபீல், இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் அவங்கள புரிய வச்சு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிறாங்க. தே ஆர் ஹெல்பிங் தெம் செல்ஃப். அந்த ப்ரொசீஜருக்கு யூ ஆர் ஜஸ்ட் அசிஸ்டிங் தெம், யூ ஆர் ஜஸ்ட் அ ஃபெசிலிட்டேட்டர். So these are the 2 important keywords. ஓகேங்களா, you are just assisting or you are facilitating so that the person who is seeking help, he can help himself or herself. ஓகே, ஸோ எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்களா. இதான் வந்து ஒரு ஸ்டோரி மாதிரி. கவுன்சிலிங்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம், சும்மா உட்காந்து பேசுகிறதோ, அவருக்கு ப்ராப்ளமாக இருக்குது. ஏன்னா எப்போவுமே லைஃப்பில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம். ஓகேங்களா, ப்ராப்ளம் சொல்லும்போது, இப்போ இந்த ஹெல்ப் சீக்கிங் வராங்கல்ல, இவருக்கு என்ன பிரச்சனை இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, ஆஸ் அ ஹியூமன், நீங்களும் ஒரு ஹியூமன், நானும் ஒரு ஹியூமன். ஓகேங்களா, எல்லாருக்குமே வந்து ஸோ கால்டு ஆர் பிரெயின். ஓகேங்களா, ஸோ கால்டு ஆர் பிரெயின் நம்ம மைண்டுன்னு வச்சுங்க. மைண்டில் வந்து எப்போவுமே we are naturally wired to think in a negative way. ஓகே, ஸோ மைண்டில் வந்து ஹார்ம்ஃபுல்லான தாட்ஸ் வர வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, சில சமயங்களில் அன்கம்ஃபர்டபுளான ஃபீலிங்ஸ் வர வாய்ப்பு இருக்குது. மேபி unnecessary பேனிக்,
unnecessary anxiety about the future, ஓகேங்களா, இல்லை பாஸ்ட் நடந்த விஷயத்தை பற்றி பயம், எமோஷன்ஸ், இந்த எல்லா விதமான நாடகங்கள் நடக்குது இல்லை, தட் ட்ராமா தட் இஸ் ஹேப்பனிங் இன் ஆர் பிரெயின், இது எல்லா விஷயத்துலையும் நடக்கும். ஓகேங்களா, எல்லாருக்குமே நடக்கும். இதே மாதிரி யாராவது ஒருத்தருக்கு அந்த சொல்லுவாங்க தெரியுமா, இப்போது இதுதான் வந்து ஒரு ரேஞ்ச் இருக்குன்னு வச்சுக்கோங்க. எல்லாத்துக்குமே ஒரு ரேஞ்ச் இருக்குது. ஓகே, சே ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பிபி இருக்குது, பிபிக்கு 120/18 சொல்கிறோமா, அந்த ரேஞ்ச் இருக்குது. கம்மியாகவும் ஆகக்கூடாது, ரொம்ப அதிகமானாலும் ப்ராப்ளம். அதே மாதிரி நம்ம மைண்டும் வித்தின் அ கண்ட்ரோலில் ஃப்ளக்சுவேட் ஆச்சுன்னா, இதுக்குள்ளேயே ஃப்ளக்சுவேஷனா நோ ப்ராப்ளம். பட் இந்த ஃப்ளக்சுவேஷன் வெளியே போயிட்டு வந்துட்டு இருந்ததுன்னு வச்சுங்களேன், தென் he is got some disorder. பிகாஸ் இதுக்குள்ளே தான் ரேஞ்ச் இருக்கணும், இந்த வெளியே இருக்கிற விஷயங்கள்லாம் இருக்குல்ல. ஸோ இதெல்லாம் வந்து கிரியேட்டிங் சம் டிஸார்டர், சம் ப்ராப்ளம். ஓகே, ஸோ அந்த ப்ராப்ளத்தை வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா, யூ ஆர் ஜஸ்ட் ஃபெசிலிட்டேட்டிங் ஆர் அசிஸ்டிங் தெம் செல்ஃப் ஸோ தட் தே கேன் சால்வ் தேர் ஓன் ப்ராப்ளம். அவங்கள வந்து ஓகே நல்லா திங்க் பண்ணுவாங்க, நல்லா பிஹேவ் பண்ணுவாங்க. ஓகேங்களா, அவங்களே வந்து தன்னைத்தானே வந்து ஒரு புது லைஃப்பை வந்து கொடுத்துப்பாங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் கால், இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குல்ல, அதை பற்றி தான் நம்ம படிக்க போகிறோம். வாட் ஆர் தி டிஃப்ரெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் ஸோ தட் யூ கேன் ஹெல்ப் தெம், யூ கேன் அசிஸ்ட் தெம், யூ கேன் ஃபெசிலிட்டேட் தெம். ஓகே, ஸோ இதை பற்றி ஃபஸ்ட்டு ரிலேஷன்ஷிப்பை பற்றி பார்த்தோம். வை இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், எதுக்கு அவருக்கு ஹெல்ப்புங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்தோம். ஆஸ் அ கவுன்சிலராக நீங்கள் எப்படி வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ரோலை ப்ளே பண்ணுறீங்க அப்படிங்கிறதையுமே வந்து பார்த்தோம். ஓகேங்களா, ஸோ இந்த ரோலை நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு, ஆஸ் அ கவுன்சிலராக நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து சில ஸ்கில்ஸ் வேணும். ஓகே, சில ஸ்ட்ராட்டஜிஸ் தெரியணும். ஓகே, அந்த ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம பார்ப்போம். இதை தான் இப்போ நான் சொல்லிட்டு இருந்தாலும் இதை தான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க ஃபுல்லாக. ஓகே, டெஃபினெட்லி த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் adolescence and the counselor is very very important. அகைன் நம்ம ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும், நம்ம படிக்கிறது யாரை பற்றினா அடலசன்ஸ்க்கு கவுன்சிலிங் கொடுக்கறது. ஸோ தே ஆர் நாட் நெய்தர் அ சைல்டு நார் அ அடல்ட். அது வந்து ஒரு டிரான்சிஷன் ஃபேஸ், டீனேஜ் நடுவில் இருக்கிற ஒரு ஏஜ். அந்த சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சேஞ்சஸ் நடக்கும். அவனை நீங்கள் குழந்தைங்க மாதிரியும் ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாது, மெச்சூர்டு பீப்புளாக நினச்சும் ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாது. ஸோ இவங்களுக்கான ஸ்ட்ராட்டஜிஸ் உண்மையிலேயே டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் மற்றவங்களுக்காக பண்ணுறது. பிகாஸ் நிறைய பேர் இப்போ தான் தன்னைத்தானே புரிஞ்சிக்க ஆரம்பிப்பாங்க. தே ஆர் ஸ்டார்டட் கிரியேட்டிங் தேர் செல்ஃப் ஐடென்டிட்டி. ஓகே, ஸோ தே ஆர் ஸ்டார்டட் அண்டர்ஸ்டாண்டிங் அபவுட் தி லைஃப். ஸோ இந்த சமயத்தில் இருக்கும்போது டியூ டு லாட் ஆஃப் ஹார்மோனல் சேஞ்சஸ், உடம்புலையும் சரி, ஃபிசியாலஜிக்கலையும் சரி, மைண்ட்லேயும் சரி, நிறைய சேஞ்சஸ் வரும். அந்த சமயத்தில் நடக்கிற அன்கம்ஃபர்டபுள் ஃபீலிங். ஓகேங்களா, ஸோ அவங்கள புரிய வைக்கணும் இதெல்லாம் நார்மல் தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, அந்த புரிய வைக்கிறதுன்னு இருக்குல்ல, அதுதான் வந்து அந்த ஸ்கில். ஓகே, அந்த ஸ்கில்லுங்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ தட் நீங்கள் வந்து ப்ராப்பராக உங்களுக்கு தேவையான ஒரு சக்ஸஸ்ஃபுல் அவுட்கம்மை கொண்டு வர முடியும். அதுக்காக சில ஸ்ட்ராட்டஜிஸை வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ தெர் ஆர் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து அவங்களுக்குள்ள முதல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்ணணும். திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அன்லெஸ் அண்டில் யூ ஹவ் நாட் கிரியேட்டட் அ ப்ராப்பர் ரிலேஷன்ஷிப் பிட்வீன், அவங்க வந்து உங்களை ப்ராப்பராக நம்பலைன்னா they cannot share their problem. If they are not actually sharing their problem, you cannot assess what is the problem. If you cannot assess என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு, if you are not able to access, then you cannot address the problem. You cannot நீங்கள் சரி பண்ண முடியாது உங்களால். ஓகே, ஸோ திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் யூ கிரியேட் அ ரேப்போ பில்டிங் சொல்லுவாங்களே, ரிலேஷன்ஷிப்பை வந்து பில்ட் பண்ணிவிட்டு அப்போ தான் அவங்க வந்து தன்னோட விஷயங்களை கொஞ்சம் கொஞ்சமாக சொல்ல ஆரம்பிப்பாங்க, கம்ஃபர்டபுள் ஆவாங்க, சில விஷயங்களை ஷேர் பண்ணுவாங்க, பர்சனல் விஷயங்களை ஷேர் பண்ணுவாங்க. ரிமெம்பர், தே ஆர் கோயிங் டு ஷேர் யூ தோஸ் திங்ஸ் which they have not even opened up to anyone in this world. Okay, maybe ஒரு ரெண்டு பேர்ட்ட சொல்லியிருப்பாங்களே தவிர யாருக்கிட்ட சொல்லாத சில விஷயங்களை அவங்ககிட்ட ஷேர் பண்ணுவாங்க. அந்த ஷேரை பண்ணணும்னா உங்ககிட்ட முதல்ல நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் அவங்க பில்ட் பண்ணியிருக்கணும். ஓகே, அண்ட் செகண்ட்லி தென் only you can assess what is the actual disorder, what is the actual problem, then you can address the problem based upon the strategies. Okay, so now we can see what are all those strategies. First category is symbolic strategy. Symbolic, as the name suggests. So here we are using different kind of symbols, different kind of like non-verbal cues. இந்த மாதிரி விஷயங்களை யூஸ் பண்ணி அவங்கக்கிட்டேருந்து இன்ஃபர்மேஷன் எப்படி வாங்குறது, அவங்கள புரிஞ்சிக்கிறது, அவங்களுடைய ப்ராப்ளத்தை டைரெக்டாக சொல்ல முடியலன்னா வாட் ஆர் ஆல் தி அதர் வே தட் யூ கேன் கெட் தோஸ் இன்ஃபர்மேஷன். அதாவது ஆசஸிங் தி ப்ராப்ளம் படிச்சோல்ல, அதில் வருது இது எல்லாமே. ஓகேங்களா, ஸோ இதில் எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னா, சிம்பாலிக்காக நீங்கள் எப்படிலாம் இன்ஃபர்மேஷன் எடுக்கலாம்னா, இது யாரு கிட்டனா சில பேர் டேரெக்டாக சொல்ல முடியாதுன்னு நினைக்கிறாங்க. ஓகேங்களா, தே ஃபைண்ட் இட் வெரி டிஃபிகல்ட் டு ஷேர் தேர் ப்ராப்ளம். If they find it very difficult to talk about their problem directly, அப்போ இந்த சிம்பாலிக் ஸ்ட்ராட்டஜி வந்து நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப் ஆகும். அதில் ஃபஸ்ட்டு வந்து யூஸ் ஆஃப் மெட்டஃபார்.
ஓகே. ஸோ யூஸ் ஆஃப் மெட்டஃபோர்னால் இந்த மெட்டஃபோரை யூஸ் பண்ணுறது மூலிமா ஒரு விஷயத்தை அவங்க டைரெக்டாக சொல்ல மாட்டாங்க. ஓகே, இதோட இம்ப்ளைடு மீனிங் நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும் அதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்ட்டு. சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நல்ல எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. யாருமே ஒரு அட்லசன்ஸ் வந்து நான் வந்து ஒரு விஷயத்தில் மாட்டிகிட்ருக்கேன், ஓகேங்களா, இதோட எனக்கு முடிஞ்சிருச்சு, நான் ஃப்ரஸ்ட்ரேஷனாக இருக்கேன்னு சொல்ல மாட்டேன். அதுக்கு பேசிக்கலி தே மே சே தட் ஐ ஆம் ட்ராப்ட் இன் அ மேஸ். ஓகே, எப்படி வந்து ஒரு எலி வந்து ஒரு ட்ராப்புக்குள்ளே மாட்டிக்கிச்சோ அந்த மாதிரி நான் இன்டெரக்டாக மாட்டிகிட்டு இருக்கேங்கிறத வந்து அவங்க மெட்டஃபோர் யூஸ் பண்ணி சொல்கிறது. ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு வந்து முதல்ல இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் மெட்டஃபோருடைய மீனிங் புரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் அதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியும், அதோட மீனிங் இம்ப்ளைடு மீனிங் எடுக்க முடியும். ஓகே, இட்ஸ் ஆல் அபவுட் டிடக்ஷன். ஓகே, அவங்க என்ன சொல்ல வராங்களோ அதில் இதுதான் ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறது. ஸோ ஃபர்ஸ்ட்லி யூ ஷுட் பி அவேர் அபவுட் ஆல் கைண்ட் ஆஃப் தீஸ் கைண்ட் ஆஃப் மெட்டஃபர். ஓகே, நான் வந்து சொல்லுவாங்க நான் வந்து ஒரு டெட் எண்டில் போயிட்டேன், ஓகேங்களா, ஐ கேன் see தி லைட் அட் தி எண்ட் ஆஃப் தி டனல். ஸோ இந்த மாதிரி இன்டைரக்டான விஷயங்களை சொல்லி இம்ப்ளைடு மீனிங்கை சொல்கிறது, ஓகேங்களா, எடுத்துகிட்டு வர்றது தான் வந்து மெட்டஃபர். ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா அட்லசன்ஸ் சில பேர் அவங்களோட ஓன் இம்ப்ளைடு மீனிங்கில் மெட்டஃபோரும் வந்து சொல்லுவாங்க, ஓகேங்களா. ஸோ அந்த மெட்டஃபோர் மூலிமா ஸ்டோரி மூலிமா சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு தெரியணுங்கிறது தான் ஃபஸ்ட்டு. சிம்பாலிக்கில் ஃபஸ்ட்டு வந்து யூஸ் ஆஃப் மெட்டஃபர். செகண்ட் வந்து யூஸ் ஆஃப் ரிச்சுவல்ஸ். ஓகே, ரிச்சுவல்ஸ் அப்படின்னா என்ன தெரியுமா? சே ஃபார் எக்ஸாம்பிள் பர்த்டே செலிப்ரேஷன், ஓகேங்களா. ரிச்சுவல்ஸ் மீன்ஸ் மேபி சில பேர் வந்து பாடி பியர்சிங், ஓகே, இந்த காது குத்துறது, மூக்கு குத்துறது, ஓகேங்களா, டேட்டூ வரைகிறது, இதெல்லாமே வந்து சில பேர் வந்து புக்கில் இருக்கிற சில ஒரு ஹோலி புக்ஸில் இருக்கிற சில விஷயங்கள், பைபிளாக இருக்கா அதை வாசிக்கிறது, லெட்டர் ரைட்டிங். ஈவன் லெட்டர் ரைட்டிங் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் யார்ட்டும் பேச மாட்டாங்க, அவங்களுக்கே வந்து அவங்க லெட்டரை வந்து எழுத ஆரம்பிச்சுப்பாங்க, ஓகேங்களா, பிகாஸ் தே கே நாட் எக்ஸ்பிரஸ் டு எனி ஒன். ஸோ இப்போ அவங்களுடைய ப்ராப்ளத்தை அவங்களால யார்ட்டும் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியலன்னா தே கேன் ரைட் இட் இன் அ டைரி. ஸோ அந்த டைரியில் எழுதுறது மூலியமாகவோ இதெல்லாம் வந்து பீப்புள் ஃபாலோ பண்ணுற ரிச்சுவல்ஸ். இந்த ரிச்சுவல்ஸ்லேருந்து நீங்கள் அவங்களுடைய ஆழ் மனசில் இருக்கிற தேர் சப்கான்ஷியஸ் தாட்ஸை வந்து நீங்கள் வந்து இன்ஃபர் பண்ணலாம். எப்படி நம்ம மெட்டஃபோரில் வந்து இன்ஃபர் பண்ணுறோமோ இங்கே ரிச்சுவல்ஸை வந்து நம்ம இன்ஃபர் பண்ணுறோம். அதுதான் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. லெட்டர்ஸுங்கிறது ஒரு யூஸிங் ஆஃப் லெட்டர், ரைட்டிங் அ லெட்டர் இஸ் இம்பார்ட்டன்ட் ரிச்சுவல். அது மூலிமா வந்து நம்ம அவங்களுடைய ஹர்ட் ஃபீலிங்ஸ் என்ன அதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு. ஓகே, தேர்ட் வந்து யூஸ் ஆஃப் சிம்பிள். பேசிக்கலி இட் இஸ் அ சிம்பாலிக் ஸ்ட்ராட்டஜி. அதில் வந்து யூஸ் ஆஃப் சிம்பிள்ஸை வந்து பார்க்குறோம், ஓகேங்களா. இந்த சிம்பிள் மத்தலப் என்ன சொல்கிறாங்கன்னா மேபி அவங்களுடைய அன்கான்ஷியஸாக இருக்கிற விஷயத்தை சிம்பிள் மூலிமா பேசிக்கலி அவங்களுடைய ஃபீலிங்ஸை, தாட்ஸ், பிலீவ்ஸ், எந்த மாதிரி மக்கள், வாட் இஸ் தேர் ரிலேஷன்ஷிப் வித் அதர்ஸ், இது எல்லாத்தையுமே வந்து சிம்பாலிக் மீனிங். சே ஃபார் எக்ஸாம்பிள் மயில் இறகு இருக்குல்ல, சே ஃபார் எக்ஸாம்பிள் ஃபெதர்ஸ், நகைகள் மூலிமா, ஆர்னமெண்ட் மூலிமா, மோதிரம் மூலிமா, டாய், பென்சில். ஸோ எனி கைண்ட் ஆஃப் ஐட்டம்ஸ், தீஸ் கைண்ட் ஆஃப் different items will definitely denote to or it will leads to some other meaning. ஓகே, ஸோ இதை வந்து ஃபஸ்ட் உங்களுக்கு தெரியும், கார்ல் யூங் அவருமே வந்து இனிஷியலாக வந்து இந்த மாதிரி சிம்பிள்ஸ்லாம் பற்றி ரொம்ப இதோ சொல்லிட்டு இருந்தார். பிகாஸ் ஈவன் ட்ரீம் இன்டர்பிரிட்டேஷன், ட்ரீம்லேயே கூட நீங்கள் சில சமயங்களில் பார்க்குற சிம்பிள்ஸ்க்கு அன்கான்ஷியஸ் மைண்டில் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறனால தான் அந்த மாதிரி சிம்பிள்ஸ் உங்கள் கனவில் வருதுங்கிறதுக்குமே அர்த்தம் இருக்குது, ஓகேங்களா. ஸோ பேசிக்கலி கார்ல் யூங் இனிஷியலாக என்ன சொல்லியிருந்தாருன்னா சிம்பிள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு கவுன்சிலருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எதுக்காக அப்படின்னா டு அன்கவர் அன்கான்ஷியஸ் மெட்டீரியல், ஓகேங்களா. நம்மளுடைய மைண்டில் இருக்கிற அன்கான்ஷியஸான விஷயங்களை வந்து சிம்பிள் மூலிமா கொண்டு வரலாம் அப்படின்ட்டு. ஸோ இப்போது ஒரு சிம்பிள் முன்னாடி இருக்குன்னு வச்சிங்கன்னா ஒரு ஐட்டம் இருக்குது அப்படின்னா ஒரு ஐட்டத்தை பற்றி ஒருத்தர் ஒரு மாதிரி திங்க் பண்ணுவாங்க, ஓகேங்களா. ஸோ யூ கேன் ஆஸ்க் கொஸ்டின்ஸ் லைக், ஓகே, வாட் கேன் யூ டெல் மீ அபவுட் திஸ் சிம்பிள், ஓகே, வாட் இஸ் திஸ் சிம்பிள் இஸ் லைக். ஸோ அவங்க வந்து டிஸ்கிரைப் பண்ண ஆரம்பிப்பாங்க, ஓகேங்களா. அவங்களுடைய ஐடியாஸ், மனசுக்குள்ளே இருக்கிற விஷயத்தை இந்த சிம்பிள் மூலிமா எக்ஸ்ப்ரெஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ இது வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட் வே டு கெட் தி இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் தி அன்கான்ஷியஸ் மைண்ட். ஸோ நம்ம மெட்டஃபர் பார்த்தோம், அதுக்கப்புறமேட்டு ரிச்சுவல்ஸ் லெட்டர் எழுதுறதை பார்த்தோம், அதுக்கப்புறமேட்டு சிம்பிள்ஸ், ஓகே. அண்டு லாஸ்ட்டாக வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து யூஸ் ஆஃப் செகண்ட் லாஸ்ட் பார்க்க போகிறது வந்து சாண்ட்ரே. பேசிக்கலி இதுவுமே வந்து எதுக்காகனா சில பேர் இப்போ பேச முடியல, எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியாது, அவங்களுக்கு ஒரு சாண்ட்ரே மாதிரி வச்சு இட் இஸ் மோர் ஆஃப் அ நான் வெர்பல் எக்ஸ்பிரஷன். அவங்கள வந்து நீங்கள் என்கரேஜ் தெம் டு எக்ஸ்பிரஸ் தேர் நான் வெர்பல் எக்ஸ்பிரஷன், ஓகே. ஸோ அந்த சாண்ட்ரேல வரைகிற மூலியமாகவோ அந்த சாண்ட்ரேல இருக்கிற இமேஜஸ் டிஃப்ரெண்டான இமேஜஸை வந்து ஓகே நீங்கள் என்ன, ஏன்னா சில சமயங்களெல்லாம் வந்து அப்ஸ்ட்ராக்டான இமேஜ் இருக்கும், ஓகேங்களா. அதில் வந்து சில சமயங்களில் கல், சில சமயங்களில் ஷெல்ஸு, ஓகே, சின்ன என்ன சொல்கிறது ராக்ஸ், இதெல்லாமே வச்சு அது மூலியமாக தன்னுடைய ஃபீலிங்கையும் தன்னுடைய சிச்சுவேஷனையும் ஈவெண்ட்டையுமே வந்து அவங்க எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது, ஓகேங்களா. தட் இஸ் சாண்ட்ரே.
அண்ட் லாஸ்ட்டாக வந்து மினியேச்சர் அனிமல். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல சிம்பிள்ஸ், அதே மாதிரி சின்ன சின்ன குட்டி குட்டி அனிமல்ஸோட இதை வச்சுட்டு ஒருத்தருக்குமே ஒரு அனிமலை பற்றி ஒரு வியூ இருக்கும். ஓகேங்களா? ஸோ அவங்க என்ன பண்ணாங்கன்னா adolescents வந்து they start project their ideas about their own family, their own friends, group, social setting in form of a miniature animal which they are choosing. Okay, so எந்த அனிமலை சூஸ் பண்ணுறாங்க, தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதை எப்படி அரேஞ்ச் பண்ணுறாங்க, அதில் என்னென்ன டிஃப்ரெண்ட் பொசிஷன் வைக்கிறாங்க, உட்காருறது, வாக் பண்ணுறது, ஓகேங்களா, அந்த வேரியஸ் பொசிஷன், ஈவன் அது மூலியமாகவே வந்து அவங்க அன்கான்ஷியஸில் இருக்கிற விஷயங்களை வந்து இன்ஃபர்மேஷனை வந்து நீங்கள் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம பார்த்த ஸ்ட்ராட்டஜிஸில் சிம்பாலிக் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிற பார்த்தோம். அதில் வந்து 5 கேட்டகரி இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட்டு வந்து ஒரு குயிக், நாட் ஈவன் அ 1 minute சிம்பாலிக் ஸ்ட்ராட்டஜியில் வந்து நம்ம பார்த்தது வந்து டோட்டல் 5 விஷயங்களை வந்து பார்த்தோம். ஃபஸ்ட்டு வந்து யூஸ் ஆஃப் மெட்டஃபர், அதில் என்னென்ன இம்ப்ளைடு மீனிங் இருக்குதுன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் ரிச்சுவல்ஸ் வந்து ஞாபகம் வச்சுக்கிறது, நீங்கள் லெட்டர்ஸை வந்து எழுதுறது. ஓகேங்களா? மூணாவது வந்து சிம்பிள்ஸையே யூஸ் பண்ணுற, சிம்பாலிக்கில் வர சிம்பிள்ஸ், டிஃப்ரெண்ட் சிம்பிள்ஸ் அண்ட் இட் ஹாஸ் காட் டிஃப்ரெண்ட் இம்ப்ளைட் மீனிங். சாண்ட் ட்ரேயில் வரைகிறது. அண்ட் லாஸ்ட்டாக வந்து சின்ன சின்ன மினியேச்சர் அனிமல்ஸ், அந்த அனிமல்ஸோட எந்த அனிமல்ஸை சூஸ் பண்ணுறாங்க, எப்படி அரேஞ்ச் பண்ணுறாங்க, வாட் இஸ் தியர் பொசிஷன், அது மூலிமா. ஸோ தீஸ் ஆர் தி 5 strategies in the symbolic strategy. ஓகேங்களா? ஸோ ஓவரால் கவுன்சிலிங் ஸ்ட்ராட்டஜியில் மொத்தம் 3 கவுன்சிலிங் ஸ்ட்ராட்டஜி, அதில் ஒன்று வந்து சிம்பாலிக் ஸ்ட்ராட்டஜி. ஓகே, இதுக்கப்புறம் செகண்ட் படிக்க போகிறது கிரியேட்டிவ் ஸ்ட்ராட்டஜி. அண்ட் லாஸ்ட்டாக வந்து பார்க்க போகிறது பிஹேவியர் அண்ட் காக்னிட்டிவ் ஸ்ட்ராட்டஜி பேசிக்கலி. ஓகே, ஸோ சிம்பாலிக்கில் 5 பார்த்தாச்சு, கிரியேட்டிவில் வந்து 3 தான். ஓகேங்களா? வேகமாக பார்த்துருவோம். கிரியேட்டிவிட்டி ஆஸ் தி நேம் சஜஸ்ட். ஓகேங்களா? ஸோ ஆளுங்க வந்து புதுசாக வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவாங்க யூஸிங் ஆஃப் ஆர்ட், கிரியேட் பண்ணுறது. ஓகேங்களா? தன்னுடைய காம்ப்ளெக்ஸ் திங்கிங்கை, தன்னுடைய ஆழ் மனசில் இருக்கிற விஷயத்த ஆர்ட் மூலிமா, தட் கிரியேட்டிவ் மூலிமா வந்து தே ஆர் பிரிங்கிங் அவுட். ஸோ அந்த கிரியேட்டிவில் இஃப் யூ சி தேர் ஆர் 3 இம்பார்ட்டன்ட் கிரியேட்டிவ் ஸ்ட்ராட்டஜியில் 3 இம்பார்ட்டன்ட். ஒன்று வந்து ஆர்ட். ஓகே, அந்த செகண்ட் வந்து ரோல் பிளேயிங். தேர்ட் வந்து ஜேர்னல், தட் இஸ் டெய்லி ரைட்டிங், பர்சனல் டைரி எழுதுறது. ஓகேங்களா? ஆர்ட்டில் வந்து பேசிக்கலி விஷுவல் ஆர்ட்ஸ். இஃப் யூ சி தீஸ் ஆர் நான் த்ரெட்டனிங் ஃபார் மோஸ்ட் ஆஃப் தி adolescents. ஓகேங்களா? அண்ட் இட் ப்ரொவைட்ஸ் தி பெஸ்ட் வே டு எக்ஸ்பிரஸ் தேர் இன்னர் மோஸ்ட். எல்லாத்துலேயும் பாருங்கள், தாட்ஸ், ஃபீலிங், ஐடியாஸ். ஓகேங்களா? உள்ளுக்குள்ளே இருக்கிற விஷயத்தை வெளியே கொண்டு வரணும். பேசிக்கலி அதுக்கு டிஃப்ரெண்ட் ஸ்ட்ராட்டஜி தான் வந்து பார்த்துட்ருக்கோம். ஓகேங்களா? ஸோ இதில் ஆர்ட் எப்படி யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரைகிற மூலிமா, சே ஃபார் எக்ஸாம்பிள் யூஸ் ஆஃப் ஃப்ரீ ட்ராயிங். ஓகே, டிஃப்ரெண்ட் லைனை வரைங்க, டிஃப்ரெண்ட் ஷேப்ஸு, அந்த என்ன கலரை யூஸ் பண்ணுறாங்க, இது எல்லாத்துக்குமே வந்து ஒரு இம்ப்ளைடு மீனிங் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அது மூலிமா யூ ஆர் கெய்னிங் சம் ஐடியாஸ் வாட் இஸ் தி ஆர்ட் தே ஆர் யூஸிங். அது மூலிமா அவங்களுடைய ஆழ் மனசில் இருக்கிற விஷயங்களை நம்ம வந்து கொண்டு வரலாம். ஓகே, செகண்ட் வந்து ரோல் பிளேயிங் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இதில் பார்ட்டிசிபெண்ட் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு ரோல் கொடுக்குறீங்க. ஈவன் தோ யூ ஹவ் காட் அ ப்ராப்ளம், அவன்கிட்ட சொல்கிறீங்க, ஓகே நீ வந்து இப்போ இங்கே ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண போகிற, இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. ஓகே, ஸோ திஸ் இஸ் தி கான்ஃப்ளிக்ட். ஓகே, ஸோ திஸ் இஸ் தி பிஹேவியர். நவ் டெல் மீ ஹவு திஸ் பீப்புள் வில் பிஹேவ், நவ் ஹவு ஒன் ஷுட் பிஹேவ். ஓகே, ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, ஒரு ரோலாக கொடுக்குறீங்க. ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து ரோல் பிளேயிங். இது வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் அண்ட் ப்ராக்டிக்கலான விஷயம். நிறைய தெரப்பியில் வந்து இந்த ரோல் பிளேயிங்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ என்ன பர்பஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோல் பிளேயரோட இதை வந்து பார்த்தீங்கன்னா, பேசிக்கலி கெயின் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். அது ஆக்சுவலி அவங்களுக்கு நீங்கள் கொடுக்கும்போது, அவங்க அந்த விஷயத்தை பர்ஃபார்ம் பண்ணும்போது அவங்களுக்கு ஆக்சுவலி தெரியும், ஓஹோ இந்த மாதிரி ஒரு தேர்ட் பர்சன் வியூவில் இப்படி நடக்கும்போது தீஸ் ஆர் தி ஃபீலிங். ஓகேங்களா? ஓ இந்த மாதிரி விஷயங்களை வந்து தன்னைத்தானே உணர்ந்துக்க முடியும். ஓகேங்களா? இந்த மாதிரிலாம் ஒரு சாய்ஸ் இருக்குது போல இருக்குது. தன்னுடைய பிலீவையும் ஃபீலிங்கையும் வந்து எக்ஸ்டர்னலைஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க, புது பிஹேவியரை வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ரோல் பிளேயிங். பேசிக்கலி யூ ஆர் கிவிங் தெம் அ பர்டிகுலர் ரோல் டு பிளே ஸோ தட் தே கேன் ரிசால்வ் தி கான்ஃப்ளிக்ட். அதான் வந்து ரோல் பிளேயிங். அண்ட் ஜேர்னல் ரைட்டிங்கிறது வந்து பேசிக் டெய்லி ரைட் பண்ணுறது தான். ஓகேங்களா? டெய்லி ரைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி லாக்ஸ், டெய்லி என்ன பண்ணாங்க, ஓகேங்களா, எப்படி எமோஷ்னல் நான் ஃபீல் பண்ணேன், ஓகே என்னென்ன விஷயங்களை என்னை பயப்படுத்திச்சு, செல்ஃப் இன்ட்ரோஸ்பெக்ஷன் அபவுட் த்ரூ அவுட் தி டே. ட்ரீமை வந்து லாக் பண்ணுறது, காலங்காத்தால் எழுந்ததுக்கப்புறமேட்டு ஃபஸ்ட் திங் வந்து என்ன நான் தான் ட்ரீமில் பார்த்தேன். தேர் ஆர் சர்டன் ட்ரீம் வந்து ஒரு பேட்டர்ன் இருக்கும், ரிகரிங் ஒரே இடத்துல இருக்கிற அதே ட்ரீம். அதாவது மேபி எப்போ ட்ரீம் வந்தாலும் வீடை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போ இருக்கிற வீடை விட
ஓகே. ஸோ எப்பவுமே பழங்கால வீடுகள் இல்லை இதுக்கு முன்னாடி ரொம்ப நாளுக்கு முன்னாடி எங்கேயா இருந்திருப்பீங்க, அந்த வீடு மட்டும்தான் வரும். ஈவன் தோ யூ ஆர் இன் நியூ ஹவுஸ் ஃபார் அ கன்சிடரபிள் அமௌண்ட் ஆஃப் டைம், பட் ஆனால் அந்த வீடு வராது. சில இடம் மட்டும்தான் வரும், சில விஷயங்கள் மட்டும்தான் வரும். ஓகேங்களா. ஸோ ட்ரீமோட கண்டென்ட் என்ன, அந்த ட்ரீமில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது உங்களுடைய எமோஷ்னல் எப்படி இருந்தது, ஓகேங்களா. ஆக்சுவலி ஹாப்பியாக இருந்தீங்களா, சேடாக இருந்தீங்களா, ஓகே, யார் யார் பர்சன்லாம் இருந்தாங்க, இந்த மாதிரி ட்ரீமை வந்து ப்ராப்பராக லாக் பண்ணி அதை வந்து என்ன சொல்கிறாங்க, தெர் ஆர் 3 இம்பார்ட்டன்ட் பார்ட்ஸ். ஓகே, ஃபஸ்ட்டு ட்ரீமோட கண்டென்ட் என்ன, அந்த சமயத்தில் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண அந்த எமோஷ்னல் ஃபீலிங் என்ன, ஓகேங்களா. வாட் இஸ் யுவர் தாட்ஸ் அபவுட் த ட்ரீம். ஓகே. ஸோ ஒன்லி இந்த 3 மட்டும்தான், ஆர்ட், ரோல் பிளே அண்ட் ஜேர்னல் ரைட்டிங். இதுதான் வந்து கிரியேட்டிவ் ஸ்ட்ராட்டஜிஸில். ஸோ லாஸ்ட் பட் டெஃபினெட்லி நாட் தி லீஸ்ட் இஸ் தி பிஹேவியரல் அண்ட் காக்னிட்டிவ் ஸ்ட்ராட்டஜி. இட்ஸ் அ வெரி 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 இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ராட்டஜி, இந்த தேர்ட் ஸ்ட்ராட்டஜி. பட் இதுதான் வந்து நம்மளுக்கு ரொம்ப 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 ஹெல்ப் பண்ணும். பிகாஸ் இதான் வந்து ஆக்சுவலி யூ ஆர் அட்ரஸிங் தேர் காக்னிட்டிவ், தேர் மென்டல் ப்ராசஸஸ். ஓகே. ஸோ அதில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. இதில் வந்து ஒரு 5-6 விஷயங்களை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ தட் இந்த லைக் சிபிடியை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஓகே. இந்த மாதிரி விஷயங்களை கொடுக்குறனால ஒருத்தருக்கு வந்து அவங்களுடைய ஃபீலிங்கையும் அவங்களுடைய எமோஷனையுமே புரிய வச்சு அவங்களுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுறீங்க, அவங்களுடைய தாட் ப்ராசஸை சேஞ்ச் பண்ண வைக்கிறீங்க. ஓகேங்களா. ஸோ ரீஸ்ட்ரக்சர் பண்ண வைக்கிறீங்க. ஸோ அதில் வந்து நிறைய ஸ்ட்ராட்டஜி வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்ட்ராட்டஜி அவங்க கொடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா காக்னிட்டிவ் ரீஸ்ட்ரக்சரிங் டெக்னிக். ஓகே. இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பிகாஸ் காக்னிட்டிவ்ங்கிறது மென்டல் ப்ராசஸ். அந்த மென்டல் ப்ராசஸையே வந்து ரீஸ்ட்ரக்சர் பண்ணுறீங்க. பிகாஸ் சிம்பிள், ஒரு ப்ராப்ளம் இருக்குது ஒருத்தருக்கு, why is having some problem, why is getting angry, because he is having some kind of thinking pattern. ஓகே. அவருக்கு இருக்கிற அந்த திங்கிங் பேட்டர்னை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி அந்த நெகட்டிவ் மூடையோ இல்லை அந்த இன்எஃபெக்டிவ் பிஹேவியரையோ கண்டுபிடிச்சி அவர்கிட்ட சொல்லணும். ஓகேங்களா. இந்த மாதிரி விஷயங்களை பண்ணாதீங்க, இப்படி திங்க் பண்ணுங்கள். ஓகேங்களா. ஸோ காக்னிட்டிவாகவே வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கோர்ஸ் கரெக்ஷன் பண்ணுறீங்க, காக்னிட்டிவாகவே வந்து நீங்கள் ரீஸ்ட்ரக்சரிங் பண்ணுறீங்க. அதனால இந்த டெக்னிக் பேர் வந்து காக்னிட்டிவ் ரீஸ்ட்ரக்சரிங். இது வந்து சிபிடியில் வந்து ஒன் ஆஃப் தி டெக்னிக். இப்போ நம்ம பார்க்க போகிறது எல்லாமே வந்து சிபிடியில் இருக்கிற ஒன் ஆஃப் தி டெக்னிக்ஸ் தான். ஓகேங்களா. ஸோ அவங்கள வந்து பேட்டர்ன், அவங்க திங்கிங் பேட்டர்னை வந்து நீங்கள் ஃப்ளெக்சிபிள் ஆக்குறீங்க. ரொம்ப ரிஜிடாக திங்க் பண்ணுறவங்கள வந்து நீங்கள் வந்து ஃப்ளெக்சிபிளாக இந்த மாதிரி திங்க் பண்ணி பாருங்கள். ஸோ பேசிக்கலி அவங்களுடைய அந்த சொல்லுவாங்கள்ல அந்த மெயின் என்ன சொல்கிறது ரூட் காஸையே வந்து நீங்கள் அட்ரஸ் பண்ணுறீங்க. ஓகே. ஸோ அதான் காக்னிட்டிவ் ரீஸ்ட்ரக்சரிங் டெக்னிக். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிரேடட் எக்ஸ்போஷர் அசைன்மெண்ட். ஆஸ் தி நேம் சஜஸ்ட், கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஒரு கிரேட் லெவலாக இன்க்ரீஸ் பண்ணி எக்ஸ்போஷர் பண்ணுறீங்க. சிஸ்டமேட்டிக்கலி இப்போ ஒருத்தர் வந்து ஒரு விஷயத்துக்காக பயப்படுறாரு, எதுக்காக பயப்படுறாரு, சே ஃபார் எக்ஸாம்பிள் கற்பாம்பூச்சி, காக்ரோச். ஓகே. ஸோ இஃப் தே ஆர் ஹேவிங் எ ஃபியர் ஆஃப் காக்ரோச், ஃபியர் ஆஃப் பப்ளிக் பிளேஸ். ஓகே. ஸோ அந்த இதை வந்து சிஸ்டமேட்டிக்காக கொஞ்சம் கொஞ்சமாக முதல்ல வந்து காக்ரோச்சோட பிக்சரை மட்டுமே காட்டுறது. ஓகே. கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களை கம்ஃபர்டபுள் ஆக்கிட்டதுக்கு அப்புறமேட்டு காக்ரோச்சோடைய ப்ராப்பர் சின்ன மாடல் இருக்கும்ல பொம்மை, அந்த மாடலை வந்து காட்டுறது, அப்புறம் தூரத்துலேருந்து காட்டுறது, அப்புறம் பக்கத்தில். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் கிரேடடாக அவங்களுக்கு எக்ஸ்போஷரை இன்க்ரீஸ் பண்ணுறீங்க. ஓகே. ஸோ தட் அவங்க எந்தெந்த விஷயத்தெல்லாம் அவாய்டு பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ, எந்தெந்த விஷயத்துக்காகலாம் அவங்க பயப்பட்டாங்களோ அதை வந்து அவங்க வெளியே வந்துடுவாங்க. ஸோ இஃப் யூ see this 90% எஃபெக்டிவ் ரேட் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க சில இன்சைட்டிக்கு. ஓகே. ஸோ கிரேடட் எக்ஸ்போஷருங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஆஸ் அ கவுன்சிலர் யூ ஷுட் நோ தட். ஓகே. தேர்டு வந்து ஆக்டிவிட்டி ஸ்கெடியூலிங். ஸோ ஆக்டிவிட்டி எப்படி ஷெடியூல் பண்ணுறது அப்படின்னா பேசிக்கலி இப்போ ஒரு சே ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல அதே மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்போஷர் கொடுக்குறோம்ல. ஒருத்தர்கிட்ட நீங்கள் சொல்கிறீங்க, ஓகே நீங்கள் அதிகமாக என்சைட்டி ஆகிறீங்களா, நீங்கள் மெடிடேஷன் பண்ணணும். ஓகேங்களா. நார்மலாக வாக்கிங் பண்ணுங்கள். இந்த சமயத்தில் எந்த சமயத்தில் ஒரு நாளில் வந்து எனக்கு ஜஸ்ட் பிஃபோர் டின்னர் இல்லை தூங்குறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி எனக்கு வந்து எப்பவுமே அந்த பேனிக் அட்டாக் மாதிரி வருது அப்படின்னா அவங்ககிட்ட சொல்கிறீங்க நீங்கள் டெய்லி வாக் பண்ணணும், இல்லை சில ஏதாவது ஒரு விஷயம் உங்களையே நீங்கள் மறக்கிற மாதிரி ஒரு விஷயத்த பண்ணுங்கள் அப்படின்ட்டு அவங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஆக்டிவிட்டியை வந்து ஸ்கெடியூலிங் பண்ணி கொடுக்குறீங்க. ஸோ தட் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அதுலேருந்து ரிவார்டு கிடைக்க ஆரம்பிக்கும். அந்த ரிவார்ட் பார்த்தீங்கன்னா அவங்க டிப்ரெஷனாக ஃபீல் பண்ணியிருந்தாங்கன்னா மேபி அந்த டிப்ரெஷன் கொஞ்சம் கம்மியாகும். ஓகேங்களா. ப்ரொக்ராஸ்டினேட்டாக இருக்கும், சில பேர் விஷயங்களை தள்ளி போடுவாங்க. அவங்களுக்கு நீங்கள் ப்ராப்பராக இந்த சமயத்தில் இது பண்ணுங்கள், இந்த சமயத்தில் பண்ணுங்கள் அப்படின்ட்டு அவங்களுடைய இந்த ஹெல்ப்ஃபுல் பிஹேவியருக்கெல்லாம் நீங்கள் ஆக்சுவலி ஹெல்ப் பண்ணுறீங்க. பேசிக்கலி பண்ணுங்கன்னு இன்டைரக்ட்லி புஷ் பண்ணுறீங்க நீங்கள். ஓகேங்களா. திஸ் இஸ் ஆக்டிவிட்டி ஷெடியூலிங். ஃபோர்த் வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸசிவ் அப்ராக்சிமேஷன்.
ஓகே ஸோ இந்த பேரை பார்த்து நம்ம பயப்பட தேவையில்லை. சக்ஸஸிவ் அப்ராக்சிமேஷனில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ஒருத்தருக்கு வந்து இப்போ நம்ம மேலே பார்த்தோம்ல ஆக்டிவிட்டி ஸ்கெடியூலிங் மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லிட்டீங்க பண்ணிடுங்க அப்படின்ட்டு. நானே நாளைக்கு சொல்லணும் உங்களுக்கு, ஓகே காலைல 6 மணிக்கு எழுந்துருங்க, இந்த வீடியோ பாருங்கள், புக்கை படிங்கன்னு யாருக்கும் சொல்கிறோம். பட் வை சர்டன் பீப்புள் ஆர் நாட் ஃபாலோயிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ரீசன் வந்து அவங்களுக்கு வந்து அந்த டாஸ்க் என்ன பண்ணணுமோ அதை பற்றி இப்போ ஒருத்தரே வந்து ஒரு மார்க்கெட்டிங் பண்ணுறாரு, இல்லை கம்ப்யூட்டரை பண்ணுறாரு, கோடிங் பண்ணுறாரு, ஆனால் அவரால் அந்த ஒர்க்கை பண்ண முடியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேபி இஸ் நாட் ஹேவிங் எ ஃபெமிலியாரிட்டி வித் த டாஸ்க். அந்த டாஸ்க்கே அவருக்கு புரியல, இல்லையா அந்த டாஸ்க் அவருக்கு ரொம்ப ஓவர்வெல்மிங்காக இருக்குது, அதுக்கு தேவையான அவருக்கு ஸ்கில் கிடையாது. ஓகே, ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா சக்ஸஸிவ் அப்ராக்சிமேஷன், அதாவது ஒரு பெரிய டாஸ்க்கை கொடுக்கறதுக்கு முன்னாடி சின்ன சின்ன டாஸ்க் இருக்குல்ல, அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஆவரேஜ் அவுட் பண்ணி அவரை கொண்டு போகிறீங்க. இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போது லாங் டிவிஷன் மேத்தமேட்டிக்ஸில் வந்து நம்ம டிவிஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி எடுத்துவிட்டு நம்மளுக்கு டிவிஷன் சொல்லி கொடுக்கல. ஓகேங்களா, 2 நம்பரை எப்படி ஆட் பண்ணுறது, எப்படி சப்ட்ராக்ட் பண்ணுறது, ஓகேங்களா, அதை சொல்லி கொடுத்தது தான் நம்ம அதுக்கப்புறம் டிவிஷன் போனாங்க. ஓகே, ஸோ இதான் வந்து சக்ஸஸிவ் அப்ராக்சிமேஷன். முதல்ல கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள வந்து அந்த தேவையான பிஹேவியருக்கு பெரிய விஷயமா இருந்ததுன்னா, ஓவர்வெல்மிங்காக இருந்ததுன்னா, அதுக்கே ஏற்ற மாதிரி சிமிலர் டாஸ்க் இருக்கும்ல. இப்போது டிவிஷன் பண்ணோன்னா அதுக்கேற்ற மாதிரி சிமிலர் டாஸ்க் வந்து ஆட் பண்ணுறது. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி விஷயங்களை பண்ணிவிட்டு கொஞ்சம் அப்படியே கொண்டு போனீங்கன்னா அவங்க ஈஸியாக பண்ணுவாங்க. ஓகே, அண்ட் மைண்ட்ஃபுல் டெக்னிக்ஸ் இதை பற்றி சொல்லணும் நம்மளுக்கு அவசியமே கிடையாது. மைண்ட்ஃபுல்லாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறது, இது வந்து ரொம்ப ரொம்ப காக்னிட்டிவாக வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப மைண்ட்லேருந்து ரிலாக்ஸ் கிடைக்கும். ஏன்னா எப்பவுமே ஒரு விஷயத்தை பற்றி நம்ம அதிகமாக திங்க் பண்ணுறனாலையோ, ஆர் வில் ஸ்டார்ட் ருமினேட்டிங் அபவுட் பாஸ்ட். ஓகே, வில் ஸ்டார்ட் அப்சஸ் அபவுட் ஆர் பாஸ்ட் பிஹேவியர். ஓகே, இல்லை ஃப்யூச்சரை நினச்சி என்சைட்டி. ஸோ மைண்ட்ஃபுல் ப்ராக்டிஸுங்கிறது நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும், புத்திசம்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் ஆச்சு. ஓகேங்களா, ஸோ பீயிங் இன் தி ப்ரெசன்ட், மூச்சு பயிற்சியை வந்து கவனிக்கிறது, இந்த கைடட் மெடிடேஷன், இது எல்லாமே வந்து மைண்ட்ஃபுல் ப்ராக்டிஸ் இதுவுமே இருக்கும். ஓகேங்களா, ஸோ இப்போ நீங்கள் ஓவராலாக பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து காக்னிட்டிவாக வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தான் வந்து ரொம்ப ரொம்ப வந்து ஒரு இம்பார்ட்டண்டான டெக்னிக். ஓகே, ஸோ இதுக்கப்புறமேட்டு லாஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது சைக்கோ எஜுகேட்டிவ் ஸ்ட்ராட்டஜிஸ். 2 words. ஓகே, மென்டல் ப்ராசஸஸ் ப்ளஸ் எஜுகேஷன். இதில் வந்து 2 தான். ஓகே, ரேட்டிங் ஸ்கேல் அண்ட் இன்வென்ட்ரிஸ். ஓகே, சைக்கோ எஜுகேஷன் ஸ்ட்ராட்டஜியில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன் இது இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிகாஸ் we are studying about adolescence. இதுக்கேற்ற மாதிரி நான் சொல்கிறேன். adolescenceல பார்த்தீங்கன்னா they are on the journey of self discovery. ஓகே, they haven't கிரியேட்டட் தேர் செல்ஃப் அவேர்னஸ், செல்ஃப் ஐடென்டிட்டிங்கிற ஒரு விஷயம் இப்போ இல்லை. ஏன்னா ஜஸ்ட்டு சைல்டுஹுட்லேருந்து அடல்ட்ஹுட்டுக்கு போகிற அந்த ட்ரான்சிஷன் பீரியட் தானே இந்த அடலசன்ஸ். ஓகே, ஸோ அவங்க வந்து அவங்க ஐடென்டிட்டியை டெவலப் பண்ணுறாங்க, லைஃப்பை வந்து புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஓகே, ஸோ அவங்களுக்கு தேவையான அந்த ஒரு உணர்வு, அவங்களுக்கு தேவையான அந்த ஒரு அறிவு, ஓகே, அதை வந்து நீங்கள் எப்படி அவங்களே வந்து அவங்கள புரிஞ்சுக்கிறாங்களான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஹவு மச் தே நோ அபவுட் தெம் செல்ஃப், அதை வந்து எப்படி கொண்டு வரலாம் அப்படிங்கிறது தான் இந்த 2 விஷயம். ஒன்று ரேட்டிங் ஸ்கேல், இன்னொன்று இன்வென்ட்ரிஸ். ரேட்டிங் ஸ்கேல்னால் உங்களுக்கே தெரியும், ஆன் அ ஸ்கேல் ஆஃப் 1 to 7. Okay, so now tell me about how are you feeling right now on a scale of 1 to 7. Okay, so one should not get angry immediately whenever you are, boss yelling at you, or if somebody is saying anything, you should not immediately react. Okay, so now tell me, is it correct or wrong? Are you agreeing, strongly agree, not agreeing? அந்த மாதிரி ஒரு 7 ஸ்கேலை வச்சு அவங்கள வந்து இதில் வந்து நீங்கள் நம்பரை கொடுத்து அது மூலியமாக வந்து பேசிக்கலி ரேட்டிங் ஸ்கேல், பேசிக்கலி ஒரு லீனியர் ஸ்கேல்னால் அந்த ஸ்கேலில் வந்து ஒரு ஒரு நியூமெரிக்கல் வேல்யூ அசைன் பண்ணி அது மூலிமா நீங்கள் வந்து அவங்களுடைய ஃபீலிங்கை வந்து எடுக்க ட்ரை பண்ணுறீங்க. ஓகே, திஸ் இஸ் ரேட்டிங் ஸ்கேல். இன்வென்ட்ரிஸுங்கிறது பேசிக்கலி கொஸ்டினர், நிறைய கொஸ்டினர் இருக்கும், அதிலேருந்து இந்த மாதிரி கொஸ்டின், இந்த மாதிரி இதெல்லாம் கேள்வி கேட்டு மேபி ஓப்பன் டைப் ஆஃப் கொஸ்டின், க்ளோஸ்டு கொஸ்டின், நிறைய விதமான கொஸ்டின்ஸ்லாம் இருக்கும். அதில் வந்து ஸோ தட் யூ கேன் கெட் அ குவான்டிட்டிவ் ஆஸ் வெல் அஸ் குவாலிட்டேட்டிவ் டேட்டா அதுலேருந்து நீங்கள் எடுக்கிறீங்க. ஓகே, ஸோ ஓவராலாக நம்ம வந்து பார்த்தேன். எதுக்கு நான் வந்து ரொம்ப டெலிபரேட்டாக இதை பற்றி சொல்கிறேன்னா, மற்றதெல்லாம் என்ன தான் வந்து நார்மலாக இருந்தாலுமே இந்த கவுன்சிலிங் ஸ்ட்ராட்டஜி பற்றி பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நாலேஜுக்கும் சரி எக்ஸாமுக்கும் சரி ஆஸ் அ கவுன்சிலராக. ஓகே, ஸோ நம்ம கவுன்சிலிங் ஸ்ட்ராட்டஜியில் 4 இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ராட்டஜியை பார்த்தோம். ஒன்று வந்து சிம்பாலிக் ஸ்ட்ராட்டஜிஸ், கிரியேட்டிவ் ஸ்ட்ராட்டஜிஸ், பிஹேவியர் அண்ட் காக்னிட்டிவ் ஸ்ட்ராட்டஜிஸ், அண்ட் லாஸ்ட் நம்ம பார்த்தது வந்து சைக்கோ எஜுகேட்டிவ் ஸ்ட்ராட்டஜிஸ். ஓகே, எஜுகேஷன் ஸ்ட்ராட்டஜிஸ். இதில் நம்ம பார்த்தது 5 பார்த்தோம்.
ஓகேங்களா. அந்த மெட்டஃபர், ரிச்சுவல்ஸ், இந்த இதெல்லாம் நம்ம இது முன்னாடி போட்டிருந்தோம்ல, அந்த மினிச்சர் அனிமல்ஸ், சானிட்டரி, அதை பார்த்துக்கலாம். க்ரியேட்டிவில் வந்து நம்ம பார்த்தது 3 தான். ஆர்ட், அவங்கள வந்து ரோல் ப்ளே பண்ண வைக்கிறது, அண்ட் டைரி ரைட்டிங். ஓகே. பிஹேவியர் அண்ட் காக்னிட்டிவில் நம்ம 5-6 இது பார்த்தோம். காக்னிட்டிவாக எப்படி அவங்கள ரீஸ்ட்ரக்சர் பண்ணுறது, எனிதிங் அண்ட் எவ்ரிதிங் ரிலேட்டட் டு பிஹேவியர் காக்னிஷன். ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் எழுதி வச்சுக்கிட்டேன்னு வச்சுக்கலாம். எக்ஸாம் முன்னாடி நீங்கள் ஃபுல்லாக படிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஜஸ்ட் இந்த 4 விஷயங்களில் இவ்வளோ இருக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உள்ளுக்குள்ளே என்ன கண்டென்ட் அப்படிங்கிறத நான் ஆல்ரெடி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன், ஒன்றுமே என்னன்னு சொல்லிட்டு. அதை நீங்கள் வந்து சூப்பராக எழுதிக்கலாம். ஓகே. ஸோ காக்னிட்டிவ் ரீஸ்ட்ரக்சரிங்காக இருக்கட்டும், சக்ஸசிவ் அப்ராக்சிமேஷன், இந்த டெக்னிக்கல் வேர்ட்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே. ஸோ அதை மைண்ட்ஃபுல் ப்ராக்டிஸ், ஸ்கில் ட்ரைனிங், இதெல்லாம் எழுதிடுங்க. சைக்கோ எஜுகேட்டிவில் 2 தான் பார்த்தோம். ஒன்று ரேட்டிங் ஸ்கேல் மூலிமா, ஓகே, இன்னொன்று இன்வென்ட்ரிஸ் மூலிமா. ஓகே. ஸோ இங்கே வந்து கவுன்சிலிங் ஸ்ட்ராட்டஜியில் எல்லாமே வந்து முடியுது. இதுக்கப்புறம் சைக்கோ எஜுகேஷனல் மாடல் பற்றி கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. எப்படி சைக்கோ எஜுகேஷனல் மாடல் வந்து எப்படி டெவலப் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பேசிக்கலி இதில் என்னென்னா, இது ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் ஃபீல்டு தான். ஓகே. ஆஸ் அ சைக்கோ எஜுகேட்டராக, ஓகே, பிகாஸ் இதில் என்ன சொல்ல வராங்க, ஒருத்தருக்கு ப்ராப்ளம் இருக்குது, எப்படி வந்து ஒரு டீச்சர், ஒரு எஜுகேட்டர் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து சொல்லி கொடுக்குறாங்க, அவங்களையே வந்து அவங்கள புரிஞ்சுக்கிறதுக்காக. ஹவு டீச்சர் இஸ் ஹெல்பிங் அ ஸ்டூடெண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் அபவுட் தெம் செல்ஃப். ஆஸ் அ சைக்கோ எஜுகேட்டராக நீங்களுமே வந்து ஒரு பேஷண்ட்டோ கிளைண்ட்டுக்கோவே வந்து நீங்கள் ஹெல்ப் பண்ணுறீங்க. ஸோ தட் தே கேன் மெயின்டைன் அ பாசிட்டிவ் ஆர் மேபி அ மியூச்சுவலி ரெஸ்பெக்ட்ஃபுல் இன்ட்ராக்ஷன் இருக்க முடியும். பேசிக்கலி ஆஸ் அ டீச்சராக நீங்கள் எப்படி வந்து எஜுகேஷனல் மாடலை யூஸ் பண்ணி சைக்காலஜிக்கல் ப்ராப்ளத்தை அட்ரஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான். ஓகே. ஸோ பெட்டர் வேர்ட் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க, திஸ் அப்ரோச்சஸ் இன்வால்வ் காம்பினேஷன் ஆஃப் போத் சைக்காலஜி அண்ட் எஜுகேஷன். ஓகே. திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஜஸ்ட் சைக்கோ நம்ம பார்த்தோம்ல இதுக்கு முன்னாடி தான், இதை கொஞ்சம் எஜுகேஷனல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கொடுக்குறாங்க. ஓகே. ஸோ இன் அடிஷன் இங்கே போட்டு பாருங்கள், சைக்கோ எஜுகேட்டர்ஸ் ஆர் கன்சர்ன்ட் வித் தி இண்டிவிஜுவல்ஸ் மைண்ட்ஸ், வாட் இஸ் தேர் பர்செப்ஷன் அபவுட் ரியாலிட்டி. திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் தி ஃபீலிங், பிகாஸ் ரியாலிட்டிங்கிறது ஒரு விஷயம், அதை பற்றி வாட் இஸ் யுவர் பர்செப்ஷன், நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் ரியாலிட்டி. ஓகே. ஸோ அவங்களுடைய எமோஷ்னல் சைக்காலஜிக்கல் இன்ஃப்ளூயன்சஸ், அவுட்கம், அதில் வந்து அதை எப்படி நீங்கள் மேனிப்புலேட் பண்ணலாம், என்வைரன்மெண்ட்டில் நடக்கிற விஷயங்களை வந்து எப்படி புரிஞ்சுக்கிறதுல மேனிப்புலேட் பண்ணி, ஸோ தட் மக்கள் வந்து எப்பவுமே நம்ம வி வில் நாட் ரிப்ளை டு தி சேம் சிச்சுவேஷன் வித் தி சேம் ரிப்ளை. நம்ம ரிப்ளையை சேஞ்ச் பண்ணோன்னா சேம் சிச்சுவேஷனுக்கு டிஃப்ரெண்ட்டான அவுட்கம் கிடைக்கும். ஓகே. ஸோ அதான் இதில் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட்டாக வந்து ஹிஸ்ட்ரி ஆஃப் சைக்கோ எஜுகேஷன், ஃபஸ்ட்டு ஃப்ராய்ட்லேருந்து எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இட்ஸ் நாட் தட் மச் ஆஃப் இம்பார்ட்டன்ட். ஒருத்தருமே ஒரு பண்ணாங்க, நாலேஜுக்காக நீங்கள் படிச்சுக்கங்க, பட் இட் இஸ் நாட் தட் மச் ஆஃப் இம்பார்ட்டன்ட். ஓகே. ஸோ இங்கே வந்துட்டு நம்மளுடைய இந்த லெசன் முடியுது. இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் லெசன். கண்டிப்பாக இந்த ஸ்ட்ராட்டஜிஸை வந்து படித்து வச்சுங்க. எல்லா எக்ஸாம்லையுமே ஜென்ரலாகவே வந்து ஏதாவது ஒரு டிஸார்டரை பற்றி நீங்கள் எழுதும்போது கூடயும் மேனேஜிங் ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து போட்டுட்டு இதுலேருந்து ஏதாவது ஒன்றுத்தை மட்டும் நீங்கள் தனியாக எழுதிக்கலாம். லைக் காக்னிட்டிவ் ரீஸ்ட்ரக்சரிங், காக்னிட்டிவ் பிஹேவியரல் அந்த ஸ்ட்ராட்டஜிஸ் பார்த்தோம்ல, அது வந்து மேக்ஸிமம் டிஸார்டருக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இங்கே வந்துட்டு நம்ம கிளாஸ் முடியுது இங்கேயோட. ஓகே. ஸோ இந்த லெசனில் இது வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்தால் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.